பொது நிறுவனமான LICயின் முகப்பு ஆங்கில மொழியில் இருந்து இந்தி மொழிக்கு மாற்றப்பட்டதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் அது மீண்டும் ஆங்கில மொழிக்கு மாற்றப்பட்டுள்ளது. நாட்டின் முதன்மையான மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனமாக LIC நிறுவனம் திகழ்ந்து வருகிறது. இதில் பல கோடி மக்கள் பாலிசிதாரர்களாக உள்ளனர். அவர்கள் வசதிக்காக மாதந்தோறும் பிரீமியம் கட்டுவது உள்ளிட்ட விவரங்களை தெரிந்து கொள்ள LIC இணையதளம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று இணையதளத்தை பார்த்த பாலிசிதாரர்கள் அதில் இருந்த முகப்பு முற்றிலுமாக ஆங்கிலத்தில் இருந்து மாற்றப்பட்டு இந்தியில் இருந்ததை பார்த்து கடும் அதிர்ச்சி அடைந்தனர். வழக்கமாக ஆங்கிலத்தில் இருக்கும் மொழி தேர்வை கிளிக் செய்து அதில் ஹிந்தியை தேர்வு செய்தால் மட்டுமே இந்தி மொழிக்கு செல்ல முடியும். ஆனால் அது இன்று தலைகீழாக மாற்றப்பட்டு மொழி தேர்வே பாஷா என இந்தியில் மாற்றப்பட்டிருந்தது. இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்திருந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த செயல் நாட்டின் பன்முகத்தன்மையை சிதைக்கும் செயல் என குறிப்பிட்டிருந்தார். மேலும் இந்த விவகாரம் நாடு முழுவதும் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்த நிலையில் அதற்கு விளக்கம் அளித்த LIC நிர்வாகம் தொழில்நுட்ப காரணங்களால் இந்தி மொழிக்கு மாற்றப்பட்டதாக கூறியிருந்தது. இதனைத் தொடர்ந்து LICயின் முகப்பு மீண்டும் இந்தியில் இருந்து ஆங்கிலத்திற்கு மாற்றப்பட்டது. இசைக்கலைஞர் TM கிருஷ்ணாவுக்கு MS சுப்புலட்சுமி பெயரில் விருது வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இசைக்கலைஞர் TM கிருஷ்ணன் சமூக கருத்துக்களையும் மத நல்லிணக்கத்தையும் வலியுறுத்தும் கர்நாடக இசை நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறார். அவரது சேவையை பாராட்டி இந்த ஆண்டு சென்னை மியூசிக் அகாடமி சார்பில் TM கிருஷ்ணாவிற்கு MS சுப்புலட்சுமி பெயரில் சங்கீத கலாநிதி விருது வழங்க முடிவு செய்யப்பட்டு இதற்கான அறிவிப்பை வெளியிட்டது. இதற்கு சிலர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். MS சுப்புலட்சுமியின் பேரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்ந்திருந்தார். TM கிருஷ்ணா MS சுப்புலட்சுமி குறித்து அவதூறான கருத்துக்களை கூறி வருவதால் அவருக்கு அவரது பெயரில் விருது வழங்க கூடாது என்று ஸ்ரீனிவாசன் தனது மனுவில் தெரிவித்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் TM கிருஷ்ணாவிற்கு MS சுப்புலட்சுமி பெயரில் விருது வழங்க தடை விதித்தார். மேலும் MS சுப்புலட்சுமியின் பெயரை பயன்படுத்தாமல் வழங்கலாம் என்றும் நீதிபதி தனது தீர்ப்பில் தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் கோயில் யானை தெய்வானை தாக்கி பாகன் உள்ளிட்ட 2 பேர் உயிரிழந்த நிலையில் அந்த யானையை புத்தாக்க முகாமிற்கு அனுப்பி வைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரசித்தி பெற்ற திருச்செந்தூர் முருகன் கோவிலில் தெய்வானை என்ற பெண் யானை வளர்க்கப்பட்டு வருகிறது. இந்த யானையை கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளை பகுதியைச் சேர்ந்த பாகன் உதயகுமார் என்பவர் பராமரித்து வந்தார். இந்த நிலையில் உதயகுமாரை பார்க்க அவரது உறவினரான ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி சிசுபாலன் என்பவர் திருச்செந்தூர் கோவிலுக்கு வந்திருந்தார். அப்போது சிசுபாலன் யானையின் அருகே சென்று செல்ஃபி எடுத்துள்ளார். அந்த நேரத்தில் யானையை அவர் தட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் கோபமடைந்த யானை அவரை தாக்கியதாக தெரிகிறது. இதனை கண்டு அவரை காப்பாற்ற வந்த பாகனையும் மிதித்துள்ளது. இதில் 2 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் யானை மண்டபத்தில் வைத்து பராமரிக்கப்பட்டு வருகிறது. அதன் அருகே பக்தர்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே பாகன்களையே யானை கொன்றதற்கான காரணங்கள் ஆராயப்பட்டு வருகின்றன. முதலில் அதற்கு மதம் பிடித்ததால் பாகனை தாக்கியதாக கூறப்பட்ட நிலையில் பெண் யானைக்கு மதம் பிடிக்க வாய்ப்பே இல்லை என கூறப்படுகிறது. இதனிடையே யானை உணவு சாப்பிடாமல் தண்ணீர் மற்றும் தழைகளை மட்டுமே உண்டு வருவதால் தெய்வானையை புத்தாக்க முகாமிற்கு அனுப்புவது குறித்து காவல்துறையினரும் கோவில் பாதுகாவலர்களும் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் 2வது கட்ட தேர்தல் நாளை நடைபெற உள்ளதை முன்னிட்டு அதற்கான நிறைவு பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றன. மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் மாநிலங்களுக்கு சட்டப்பேரவை தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் 81 தொகுதிகளை கொண்ட ஜார்க்கண்டில் முதற்கட்டமாக 43 தொகுதிகளுக்கு கடந்த 13ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்த நிலையில் எஞ்சியுள்ள தொகுதிகளுக்கு 2வது கட்டமாகவும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள 288 சட்டப்பேரவைக்கு ஒரே கட்டமாகவும் நாளை வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இதில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் தலைமையிலான JMM அங்கம் வகிக்கும் இந்தியா கூட்டணிக்கும் பாஜகவுக்கும் இடையே கடும் போட்டி நிலவி வருகிறது.
மகாராஷ்டிராவில் தேசியவாத காங்கிரசும் சிவசேனாவும் இரண்டாக உடைந்துள்ளது. இதில் அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரசும் முதலமைச்சர் ஷிண்டே தலைமையிலான சிவசேனாவும், அதே வேளையில் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா, சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ், காங்கிரஸ் மகாவிகாஸ் அகாடி என்ற கூட்டணி அமைத்து தேர்தல் களத்தில் களம் இறங்கியுள்ளன. மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் மாநிலங்களில் பதிவாகும் வாக்குகள் வரும் 23ஆம் தேதி எண்ணப்பட உள்ளன. பாஜக தலைவர்கள் நவீன விஞ்ஞான தொழில்நுட்பத்தை பண்டை கால புராணத்துடன் ஒப்பிட்டு பேசி சர்ச்சையில் சிக்குவது வாடிக்கையாகி வருகிறது. அந்த வகையில் விமானம் குறித்து பேசி சர்ச்சையில் சிக்கியுள்ளார் உத்தரப்பிரதேச ஆளுநர் ஆனந்திபென். லக்னோவில் உள்ள குவாஜா மொயினுதீன் சிஸ்டி யூனிவர்சிட்டியில் 9வது பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர், விமானம் குறித்த அடிப்படை தத்துவத்தை முதலில் கண்டுபிடித்தது ரைட் சகோதரர்கள் அல்ல என்றும் பரத்வாஜ் முனிவர்தான் என்றும் தெரிவித்துள்ளார். புத்தரின் புண்ணிய பூமியான இந்தியா எப்போதும் போரை விட அமைதியின் பாதையில் செல்வதாகவும், பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் கல்வி மற்றும் ஆராய்ச்சியில் இந்தியா புதிய சாதனையை நிகழ்த்தி வருவதாகவும், 140 கோடி மக்கள் தொகையை கொண்ட இந்தியா பிரதமர் நரேந்திர மோடியால் திறமையாக வழிநடத்தப்பட்டு வருவதாகவும், அவரது கொள்கை உலக அரங்கில் இந்தியாவின் அந்தஸ்தை உயர்த்தியுள்ளதாகவும் ஆனந்திபென் பேசியுள்ளார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இந்துக்கள் அல்லாத ஊழியர்கள் நீக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவில் உலக பிரசித்தி பெற்ற திருக்கோவிலாக திகழ்கிறது. இந்த கோவிலுக்கு நாள்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். திருப்பதி தேவஸ்தானம் அறக்கட்டளை கொண்டு செயல்பட்டு வருகிறது. ஆந்திராவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். அவருடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட பவன் கல்யாண் துணை முதலமைச்சராக பொறுப்பை ஏற்றுள்ளார். இந்த நிலையில் திருப்பதி கோவில் நிர்வாகத்தில் புதிய அரசு அதிரடி மாற்றங்களை ஏற்படுத்தி வருகிறது. திருப்பதி தேவஸ்தானம் அறங்காவலர் குழு நிர்வாகிகள் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ளனர். புதிதாக நியமிக்கப்பட்ட அறங்காவலர் குழு உறுப்பினர்களின் கூட்டம் அதன் தலைவர் BR நாயுடு தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தேவஸ்தானத்தில் பணியாற்றி வரும் இந்துக்கள் அல்லாத ஊழியர்களை நீக்கம் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் BR நாயுடு செய்தியாளர்களிடம் விவரித்தார். நீக்கப்படும் ஊழியர்கள் ஆந்திர அரசிடம் ஒப்படைக்கப்படுவார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். கருத்து வேறுபாடால் வரும் 2026ஆம் ஆண்டிலும் அதிமுக ஆட்சியை பிடிக்காது என்று முன்னாள் அமைச்சர் தங்கமணி கூறிய கருத்தால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. வரும் 2026 சட்டமன்ற தேர்தல் வேலைகளை அனைத்து அரசியல் கட்சிகள் தொடங்கி அதில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளன. அதிமுக தொடர் தோல்விகளை சந்தித்து வரும் நிலையில் 2026ஆம் ஆண்டு தேர்தல் EPSக்கு பெரும் சவாலாக அமைந்துள்ளது. கடந்த மக்களவைத் தேர்தலில் வலுவான கூட்டணி அமையாத காரணத்தால் தான் தோல்வியடைந்ததாக EPS கருதி வரும் நிலையில் இந்த தேர்தலிலும் கோட்டை விடக்கூடாது என்று நிர்வாகிகளுக்கு அவர் அறிவுறுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் கூட்டணி அமைப்பதில் அதிமுக தலைவர்கள் மத்தியில் இருவேறு கருத்துக்கள் நிலவுவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அதிமுக கள ஆய்வு கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் தங்கமணி கருத்து வேறுபாட்டை நீக்காவிட்டால் வரும் 2026ஆம் ஆண்டு தேர்தலிலும் வெற்றி பெற முடியாது என்று தெரிவித்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தனுஷ் குறித்து நயன்தாரா தெரிவித்த கருத்துக்கள் அனைத்தும் பொய் என அவரது தந்தை கஸ்தூரி ராஜா தெரிவித்துள்ளார். தனது திருமண ஆவணப்படத்தில் நானும் ரவுடிதான் படத்தின் காட்சிகளை பயன்படுத்த தனுஷ் முட்டுக்கட்டை போட்டதாகவும், இதற்காக அவர் 3 நிமிடத்திற்கு 10 கோடி ரூபாய் கேட்டதாகவும் நயன்தாரா குற்றம் சாட்டியிருந்தார். இது சினிமா வட்டாரத்தில் பெரும் பரபரப்பாக பேசப்பட்ட நிலையில் தனுஷ் நயன்தாராவுக்கு ஆதரவாக கருத்துக்கள் எழுந்தன. ஆனால் இது குறித்து தனுஷ் நேரடியாக இதுவரை பதில் சொல்லவில்லை. இந்த நிலையில் முதல் முறையாக தனுஷ் சார்பில் பேசிய அவரது தந்தை கஸ்தூரி ராஜா தனுஷ் பற்றி நயன்தாரா சொன்னது அனைத்தும் பொய் என்று தெரிவித்துள்ளார்.
மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.